இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு ஊழியம். கலாத்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தேவனுடைய ராஜ்யம் மனுஷர்களை பிரியப்படுத்த இல்லை, தேவனை பிரியப்படுத்த. அப்ப மனுஷ ராஜ்யம், சாட்டனிக் கிங்டம், அது சாத்தானையும் மனுஷரையும் பிரியப்படுத்த. ஆனா சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சூட்சமம் என்ன தெரியுங்களா? சாத்தானுடைய ராஜ்யத்துல எந்த ஒரு இடத்துலையும் சாத்தானை பிரியப்படுத்த இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல கூட சாத்தானை பிரியப்படுத்த இருக்காது. மனுஷனை பிரியப்படுத்த தான் சாத்தானுடைய ராஜ்யம். என்ன சொல்றீங்க? அதற்குள்ளாக சாத்தானுடைய அந்த மகிழ்ச்சி ஒளிந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே அவனை தான் நம்ம பிரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எப்படின்னு கேட்டா மனுஷரை பிரியப்படுத்துவதன் மூலமா. பாருங்க, 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4 அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சுய இச்சை, சுய விருப்பம். கர்த்தர் அல்லாத ஒரு பிள்ளைங்க நிப்பாட்டுங்க, கேள்விப்படவே இல்லை, கர்த்தரை பத்தியே கேள்விப்பட்டதில்லை அவரு. இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன்னு சொல்ற ஒருத்தனையும் நிப்பாட்டுங்க. இந்த 2 பேருமே ஒத்துக்கொள்ளுகிற பிரியப்படுகிற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? 2 பேருமே ஓகே கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லலாம்? பணம், பதவி, பொருள், இது 2 எதுவா இருந்தாலும் சரி, 2 பேருமே இதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுவார், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் வாய்ப்பே கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்றை கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம், ஈச்சை அடக்கம், தாழ்மை. அந்த ஒருத்தர் காண போயிருப்பாரு. எங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, எங்க அவர் போயிட்டாருங்க எப்பயோ. அப்ப ஒருத்தர்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொருத்தர் உண்மையான கிறிஸ்தவரா இருந்தா அவர் இதை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இப்ப நான் சொன்னேன் அல்லவா, இந்த ஆவியின் கனி தான் நிரந்தரமானது. இதுக்கு முன்னாடி 2 பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணோம் பாத்தீங்களா? அது நிரந்தரம் இல்லை, அது அழியக்கூடியது. பொன், பொருள் எதுவா இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் எட்டர்னல் ஒன். அது அழியக்கூடிய ஒண்ணு. அழியக்கூடிய ஒண்ணு என்கிட்ட இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். அழியக்கூடிய ஒண்ணு என்கிட்ட இல்லை என்பதனால நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்று அர்த்தமா? அதுவே அழியக்கூடிய பொருள். என்கிட்ட பதவி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பெரிய அளவு சேலரி இல்லை, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அல்லது ஏழையான ஒரு ஃபேமிலியா இருக்கிறேன். அழிந்து போகிற பொன் என்கிட்ட இல்லை. இந்த சரீரம் கூட ஒரு நாள் அழிந்து போகிறது. அப்ப இது அழிந்து போகிற விஷயம் என்கிட்ட இல்லை. அதனால நான் கர்த்தரை விட்டு விட்டவனா? நான் பாவியா? இல்ல. அழியாத அலங்கரிப்பு என்னிடத்துல இருக்கு, அழியாத ஆவியின் கனி என்னிடத்துல இருக்கிறது. இது என்னைக்குமே அழியாதது. ஆனா இன்றைக்கு நாம மனுஷர்களை எல்லா மனுஷனையும் பிரியப்படுத்தணும்னா இன்னைக்கு நீங்க எந்த போதனையை கையில் எடுக்கணும் தெரியுங்களா? செழிப்பு போதனையை கையில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க சபை வளராது. உங்க சபைக்கு யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கு ஒரு சபையில 100 பேருக்கு மேல 1000 பேர் 2000 பேர்னு இருக்கிறாங்கன்னு சொன்னாலே எழுதி வச்சுக்குங்க, அங்க 99.9% இந்த போதனை இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அங்க கர்த்தர் இருப்பார்னு நினைச்சுக்காதீங்க. தேவனை பிரியப்படுத்த போதிக்கிறோம், மனுஷர்களை அல்ல.